இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சரஸ்ல என்ன நடந்துச்சுன்னா மோரிஸும் அர்னால்டும் அந்த ஜேர்னலை எடுக்க பார்த்தாங்க. ஆனா ஒரு அனிமல் வந்து அதை தடுத்தடிச்சு இப்போ ஒரு புது லீட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கால் தடங்கள் அது கிட்டியோட தான் இருக்கலாமா? வாங்க பார்க்கலாம். தி எம்டி வில்லேஜ். வாங்க. இரு நானும் வரு. அவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி ரொம்ப தான் அதிகமா இருக்கு. சீக்கிரம் பாருங்க, ஒரு கிராமம். கிராமமா? வாடா போய் பார்க்கலாம். இந்த வீடு பார்க்க அவ்வளவு நல்லா இல்ல. ஆமா, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அந்த வில்லேஜ் அது இதுதானா? கரெக்ட் தான். அவ்வளவுதான். நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல. ஆனா இத பத்தி கொஞ்சம் நியூஸ் என் ஜர்னல்ல இருக்கு. ஹேய், இங்க சில ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஃபுட் பிரிண்ட்ஸா? கிட்டி அப்ப இந்த வழியா போயிருக்கோம். வாங்க நம்ம போலாம். ஹே, அங்க பாரு. ஆ, அந்த ஓட்டு மேல இருக்க ஓட்டையெல்லாம் பாரு. நைட்ல தூங்கும் போது ஸ்டார்ஸ் மூன் எல்லாம் பார்க்கலாம். சரி சரி வா உள்ளார போய் பார்க்கலாம். நீ சொன்னது சரிதான் டப்ளூ. இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல? வாவ், அதோ அங்க இருக்கத பாரு. அது சூப்பரா இருக்கு. நம்ம போய் அத பார்க்கலாம். ஏய் கார்லி, கொஞ்சம் நில்லு. இங்க இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம். நீ உண்மையிலே இது டேஞ்சரஸ் நினைக்கிறியா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, அப்ப செக் பண்ணலாம் வா. ஆ? எங்க அவங்க? ஆ? கார்லி, டேய் தம்பி, எங்கடா இருக்க? கார்லி, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பா. நீ ரொம்ப தைரியசாலின்னு நான் நினைச்சேன். என் கூட வா. கார்லி, டப்ளூ, அவங்க எங்க தான் போயிருப்பாங்க? அடே, இது கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் மாதிரி தெரியலையாடா உனக்கு? நீ சொன்னதுக்கு அப்புறம் பார்க்க அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கும்டா. அது அவங்கள புடிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படிதான் பண்ணுவீங்களா? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். ஆமாடா. ஜாலியா இருந்ததெல்லாம் போதும். கிட்டிய கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? ஆமா, சரி வாங்க போய் தேடலாம். கண்டிப்பா இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கும்டா. லாக்கா, ஆஃப்டர் ஆல் நீ தான் டூர் கைடு. வா போலாம். நீயும் தான். இந்தா. இனிமே பண்ண மாட்டேன். இந்த இடத்துல நாம மட்டும் இல்லைன்னு தோணுது. என்னடா ஆச்சு? இங்க ஃபுல்லாவே புலியோட கால் தடம் இருக்கு. ரெண்டு சைடுல எங்க போறது? எனக்கும் தெரியலையே. டேய், ஆ? ரெண்டு சைடோட எண்டையும் என்னால பார்க்க முடியலடா. அப்போ நாம எந்த வழி போனோம்? ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டிக்கர் தூக்கி மேல போட போறோம். அது எங்க லேண்ட் ஆகுதுன்னு பாப்போம். ஓகே, நாம இந்த வழி போலாம். இதை இப்படியும் பண்ணலாமா? வரியா? அடே கொஞ்சம் நில்லுங்கடா. அங்க பாருங்க. அவனுக்கு என்னாச்சு? அவன் எதையோ கண்டுபிடிச்சான்னு அப்படியா? நினைக்கிறேன். வாங்க போலாம். புலி எங்க? புரியுங்களா? ஹனி, என்னோட ஃபேவரட். எஸ், அது பாருங்களே. இவன் வேற ஒருத்தன். அடே, என்னது? நல்லா இருக்காடா இது? இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஏ கார்லி, நம்ம கிட்டிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம்னு எனக்கு தோணுது. நல்ல வேலை.
சரியில்லையே, இதை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. இங்க பாரு, இங்க நிறைய டைகர் கால் தடம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை அர்னால்டு மோரிஸா இருக்குமோ? ஆனா இதுல அவங்க என்ன பண்றதுக்கு இருக்கு? ஆமா, அவங்க இங்க இல்லவே இல்ல. அவங்களும் அந்த புலியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க. நம்மள வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு இது ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். அப்படின்னா அந்த 2 பேரும் இதெல்லாம் ஃபேக்கா பண்ணிருக்காங்க. அப்புறம் மரத்தையும் தள்ளி விட்டுருக்காங்க. அவங்களால நம்மள நிறுத்த முடியாது. எதுவும் பண்ண முடியலன்னு இந்த மரத்தை தள்ளி விட்டுருக்காங்க. இது நம்மள நிறுத்தணும் அவங்க நினைக்கிறாங்களா? அப்ப கிட்டி டேஞ்சர்ல இருக்கு. பப்ளு, அப்ப நம்ம சீக்கிரமா கிட்டியை கண்டுபிடிச்சே ஆகணும். கிட்டி, கார்லி, திரும்ப வா. கிட்டி இங்க தான் இருக்கு. கொஞ்சம் நில்லு. வாங்கடா. இந்த வழி. ஹே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. அந்த வழி. ஒரே செகண்ட், ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் காணோம். நின்றுச்சு, அவ்வளவுதானா? அப்போ கிட்டி உள்ள இருக்கலாம்ல? ஆமா, வாங்க போய் செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. உங்களுக்கு ஏதோ தப்பா தெரியல? இங்க இருக்கிற எல்லா வீடும் ஒரு டெரபிள் கண்டிஷன்ல இருக்கு, இந்த வீடை தவிர்த்து. இது அர்னால்டு மோரிஸோட ட்ராப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. நாம உள்ள போக கூடாது. ஆனா ஒருவேளை கிட்டி உள்ள இருக்கலாம்ல? கிட்டி உண்மையாலே உள்ளதான் இருக்கு. அவ டேஞ்சர்ல இருப்பா. நம்ம அவளை காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்க வாய்ப்பில்ல. ஆமா, லக்கா சொல்றதுதான் சரி. டேஞ்சரோ இல்லையோ, நாம செக் பண்ணியே ஆகணும். நானும் போக கூடாது. கார்லி போறானா, நானும் போக போறேன். அடே நில்றா. நம்ம உள்ள போதான் ஆகணும். வா. தைரியமாறா. கிட்டி, கிட்டி, ரொம்ப டார்க்கா இருக்கு. என்கிட்ட ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கு. யாரு கதவை மூடுனா? நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு தோணுது நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் சொன்னப்போ உங்களுக்கு புரியல. இப்போ எப்படி மாட்டீங்க பாருங்க. ரொம்பவே அமைதியா இருக்கே. வாங்க, நம்ம போய் செக் பண்ணிட்டு வரலாம். வாங்க. ஹேய், நான் டோரை கண்டுபிடிச்சிட்டேன். ஓபன் ஆக மாட்டேங்குது. இத உடைச்சிடலாமடா. சரி, பின்னாடி நில்லுங்க. டேய் அண்ணா, நீ ஓகே தானே? இங்க ஒரு வேலி இருக்கு. கார்லி நில்லு. ஐயோ, பாத்து ஜாக்கிரதை. கார்லி, டேய் தம்பி. டப்ளு, என்னாச்சு? டப்ளு, நான் இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃபிளாஷ் லைட். அண்ணா, அச்சோ, என் கை வலிக்குதே. லக்கா, கார்லி, வாடா. கார்லி, நீ ஓகேவா? இது ஒரு abandoned village. ஆனா இந்த இடம் மட்டும் க்ளீனா இருக்கே. அடே நிறுத்துறா, அத போதும் நிறுத்துறா, அறிவு கட்டவனே. பாருங்க, போட்டோவா? ஒரு பழைய போட்டோ. இது ஒரு வழியா? விண்டோவா? சூப்பர், நாம இங்க இருந்து வெளியே போயிடலாம்.
எனக்கு தெரியும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிருவோன்னு. அண்ணா இருடா வர. அடுத்த டைம் அட்வென்ச்சரஸ்ல எங்களோட புது ஃப்ரெண்டு எங்களை காப்பாத்த போறாரு. அது கிட்டியா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம். ஆனா அது எங்க கிட்ட வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது எங்களோட நெக்ஸ்ட் க்ளூவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு.